இந்த வகுப்பை ஆர்வத்துடன் கவனித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 4 முன்னுகர்வு மற்றும் முதலீட்டு சார்புகள். ஏற்கனவே நம்ம 2வது பாடத்தில் தேசிய வருவாயை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த தேசிய வருவாய் எப்படி கணக்கிடப்படுகிறது, எப்படி அதனுடைய சிக்கல்கள்லாம் இருக்குது கணக்கிடும்போது அப்படின்ற கேள்வி விடைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த நாட்டு வருமானத்தை நிர்ணயிப்பதில் இந்த நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதனால் நம்ம இந்த சாப்டரில் இந்த கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு என்னெல்லாம் இதில் இருக்குது, இந்த சாப்டரில் இருக்குது, எதையெல்லாம் நம்ம ஃபார்முலாஸாக இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் படித்தா எப்படி எளிதாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருக்கி அதாவது மல்டிப்ளையர், முடுக்கி, ஆக்சிலரேட்டர், இந்த கருத்துக்களையும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் மற்றும் 2 மார்க் கொஸ்டின்ஸை பற்றி இந்த செஷனில் பார்க்க போகிறோம். இந்த 1 மார்க் அண்ட் 2 மார்க் செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் எப்படி நம்ம அதை எளிமையாக படிக்கலாம் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறேன். எதையெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டா அது எளிதாக இருக்கும் அப்படின்றத நான் இங்கே போர்டு மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், அதாவது நுகர்வு சார்பு. இந்த நுகர்வு சார்பு அப்படின்றது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா, இந்த நுகர்வு சார்பு வருமானத்திற்கும் நுகர்விற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி சொல்லுது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நுகர்வு சார்பு. இது என்ன சொல்லுது, சி, இது கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது சி இதனுடைய சிம்பிள் ஈக்குவல் டு சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் ஒய். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். ஸோ இதை நமக்கு மிகவும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டின்லேயுமே நமக்கு இது கேட்பாங்க. ஸோ ஏன்னா அந்த நுகர்வு சார்பு அப்படின்றது என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போவுமே கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தை டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ வருமானம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்மளால் பொருட்களை வாங்கி நுகர முடியாது. ஸோ அதனால் இந்த கன்சம்ஷன் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி இன்கம். அதனால தான் இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வருமானம் நமக்கு அதிகரித்து கொண்டே போனால் நம்மளுடைய அந்த கன்சியூமிங் லெவலும் அதிகமாக இருக்கும். அதனால தான் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். ஸோ இது இரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நுகர்வு சார்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1 மார்க் அண்ட் 2 மார்க்கை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கும் மிகவும் எளிமையாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தது சராசரி நுகர்வு நாட்டம், அதாவது ஏபிசி, ஆவரேஜ் ப்ரிப்பன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஏபிசி அப்படின்றது என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இப்போ இந்த நுகர்வு சார்பில் என்ன சொன்னோம், நுகர்விற்கும் வருமானத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு வருமானம் அதிகமாகுதோ, எந்த அளவுக்கு கன்சம்ஷன் அதிகமாகுதோ அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஏபிசி, ஆவரேஜ் ப்ரிப்பன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இது நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம், சராசரி நுகர்வு நாட்டம். அப்போ அந்த சராசரின்ற வார்த்தையை பார்த்தாலே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, வருமானத்திற்கும் நுகர்விற்கும் இடையேயான வீதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சராசரி நுகர்வு நாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனோட ஃபார்முலா என்ன, சி பை ஒய். ஓகேங்களா. ஸோ ஏபிசி சராசரி நுகர்வு நாட்டம், இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி பை ஒய், அதாவது வருமானத்திற்கும் நுகர்விற்கும் இடையேயான வீதம் தான், அதாவது த ரேஷியோ ஆஃப் கன்சம்ஷன் டு த இன்கம் லெவல். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆவரேஜ் ப்ரிப்பன்சிட்டி டு கன்சியூம். அடுத்தது இதுலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏபிஎஸ், ஆவரேஜ் ப்ரிப்பன்சிட்டி டு சேவ், அதாவது என்ன சொல்கிறோம், சராசரி சேமிப்பு நாட்டம். ஸோ இங்கே நம்ம என்னன்னு சொன்னோம், நுகர்வு நாட்டம், இங்கே சொல்ல போகிறது என்னது, சேமிப்பு நாட்டம். அப்போ சேமிப்பு அப்படின்னும் போது என்ன வரும், அதே தான், சேமிப்பும் எதை தான் டிபெண்ட் ஆகிருக்கு, வருமானத்தை தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு முதல்ல இன்கம் வந்தால் தான் அதை செலவும் செய்ய முடியும், சேமிக்கவும் முடியும். ஸோ அந்த இன்கம் லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஏபிஎஸ்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வருமானத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையேயான வீதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சராசரி
சராசரி சேமிப்பு வீதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இதனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா S/Y. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த சராசரி நுகர்வு நாட்டத்தை பார்த்துருக்கோம். அதே மாதிரி சராசரி சேமிப்பு நாட்டத்தையும் பார்த்துட்டோம். அதாவது ஏபிஎஸ் அண்ட் ஏபிசி. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி. எம்பிசி அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், இறுதி நிலை நுகர்வு நாட்டம். இதில் நமக்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா எம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ அந்த சேஞ்சை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்முக்கு நம்ம எப்போவுமே இந்த ஒரு டெல்டா அப்படின்னு ஒரு சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சை சொல்லுது, எந்த அளவுக்கு மாறுதல் ஏற்படுகிறது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த டெல்டா. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்த எம்என் வரும்போது நம்ம சேம் ஆன்சர் தான். எதுக்கு நம்ம ஏபிசிக்கு என்ன எழுதணும், C/Y அப்படின்ற ஃபார்முலா எழுதணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த எம்பிசியில் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டாவை ஆட் பண்ணணும். ஸோ இது முதல்ல என்னது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த இறுதிநிலை நுகர்வு நாட்டம் என்ன சொல்ல வருது, இது வந்து வருமானத்தின் மாற்றத்திற்கும் நுகர்வினுடைய மாற்றத்திற்கும் இடையேயான வீதம். இப்போ நம்ம 10,000 இன்கம் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 20,000 சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஏற்கனவே 8,000 ரூபாய் நம்மளோட நுகர்வு செலவாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுவோம், அதை விட அதிகமாக செலவு பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த சேஞ்சை பற்றி சொல்கிறது தான் என்னது, இது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். ஓகேயா? ஸோ அதனால் இந்த டெல்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா வந்து சேம் தான். அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெல்டா C/Δy. ஸோ இது எதனுடைய ஃபார்முலா, மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், இறுதிநிலை நுகர்வு நாட்டம், அதனுடைய ஃபார்முலா. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிஎஸ். அதே மாதிரி இறுதிநிலை சேமிப்பு நாட்டம். இப்போ நம்ம நுகர்வுக்கு சி போட்டோம், அப்போ சேமிப்புக்கு என்ன போடணும், எஸ். அவ்வளோதான். வெறும் சிம்பிளாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின்ஸை நம்ம படிக்கும்போது எந்த தவறும் ஏற்படாது. மியாலி நம்ம அப்படியே அந்த கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி கேட்டாலும் நம்மளோட ஆன்சர் வந்து தவறுதலாக வந்து மாணவர்கள் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல என்னென்னலாம் வந்து இருக்குது ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதுவை வந்து 1 மார்க்கை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த எம்பிஎஸ் இறுதிநிலை சேமிப்பு நாட்டம், இதுவும் வந்து வருமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கும் சேமிப்பில் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கும் இடையேயான வீதத்தை குறிப்பது தான் இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதனோட ஃபார்முலா டெல்டா S/Δy. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை என்ன மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா தனியாக இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை படிச்சுட்டாலே ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், இதில் கேட்கப்படுகிற 1 மார்க்காக இருக்கட்டும் இல்லை 2 மார்க்காக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி எளிதாகவும் இருக்கும். ஸோ இந்த ஏபிசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏபிசி, ஏபிஎஸ், எம்பிசி, எம்பிஎஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னா எல்லாமே நம்ம வருமானம் வையை வந்து கீழே தான் நம்ம போடுறோம். அதனால் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் அவங்க எப்படி கொடுத்துருந்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன சிம்பிள் தான் நம்ம கீழே போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஒய் தான் நம்ம கீழே போடணும் அப்படின்னு ஞாபகம் வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய சாய்ஸ் கொடுக்கும்போது நமக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், இது C/Yயா இல்லை Y/Cயா அப்படின்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாமே எதை பொறுத்து அமைகிறது, எதை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருமானத்தை தான் டிபெண்ட் ஆகிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஸோ Y ஷுட் பி டவுன், எப்பவுமே அது வந்து கீழே வரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா என்ன எப்படி வந்து இதுலேயும் வந்து கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், இது நம்ம மேலே C போடணுமா இல்லை எஸ் போடணுமா, கன்சம்ஷனா சேமிப்பா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது நம்ம கொஸ்டினை பார்க்கணும். கொஸ்டினில் வந்து நுகர்வு அப்படின்ற வார்த்தை வந்தால் என்ன சைனை யூஸ் பண்ணணும், C அப்படின்ற சைனை யூஸ் பண்ணணும். சேமிப்பு எஸ் அப்படின்னு வருது இல்லையா, நம்ம தமிழில் வந்து ஆவரேஜ் சராசரி சேமிப்பு நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சேமிப்பு அப்படின்னா எஸ் போடணும். இப்போ இதில் நம்ம ஞாபகம் வைத்திருக்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம் அப்படின்னு வரும்போது, அதாவது இறுதிநிலை நுகர்வு நாட்டம், இறுதிநிலை சேமிப்பு நாட்டம், இது வரும்போது மட்டும் நம்ம என்ன அதோட வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா அப்படின்ற சிம்பிளை ஆட் பண்ணணும். அப்போது அந்த இறுதிநிலையோட கன்சம்ஷன் ஜாயின் ஆனால் C போடணும், இறுதிநிலையோட சேவிங் வந்துச்சு அப்படின்னா எஸ் போடணும்,
ஏன்னா இது வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, மாணவர்கள் வந்து மாற்றி எழுதியிருக்காங்க கொஸ்டின்ஸ் கேட்கும்போது. அதனால் நம்ம ஒரு நிமிடம் அந்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது, அது சேமிப்பா நுகர்வா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாவை வந்து கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி அதுக்கான ஆன்சரும் இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகத்தில் இருந்தால் கரெக்டாக என்ன பண்ணலாம், வேர்ட்ஸ்லேயும் நம்மளால் எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலாஸு. நம்ம இந்த லெசன் கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ்லாம் தனித்தனியாக எடுத்து எழுதிட்டு அதை வந்து ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒன்றொன்னா என்ன பண்ண போகிறோம், இந்த லெசன் கொஸ்டின்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சராசரி நுகர்வு நாட்டம் கணக்கிடப்படுவது. நம்ம முதலே சொன்னோம், நுகர்வு நாட்டம் சராசரி அப்படின்ற வரும்போது நம்ம அந்த வீதத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, C/Y, அதுக்கப்புறமா CY, Y/C, C+Y. இப்போ நம்ம முதலே இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்ததுனால இதில் நம்ம சராசரி நுகர்வு நாட்டம் என்ன போட்டிருக்கோம், C/Y. அப்போது இதுதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது இறுதிநிலை நுகர்வு நாட்டம். இப்போது இறுதிநிலை நுகர்வு நாட்டம் கூடிக்கொண்டே போகிறது, அதாவது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். அது அதிகமாக என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் படிக்கும்போதே நமக்கு தெரியும் அதுதான் ஆன்சராக வரும். ஏன்னா அந்த நுகர்வு சார்பு கோடு செங்குத்தை நோக்கி செல்லும். ஏன்னா நமக்கு கன்சம்ஷன் கர்வ் எப்படி வரும் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இதில் வந்து நமக்கு இந்த கன்சம்ஷன் கர்வ், இந்த சி கர்வ் பார்த்திங்கன்னா இட் பிகம்ஸ் ஸ்டீப்பர். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து செங்குத்தை நோக்கி செல்கிறது. அப்போ அந்த டயக்ராமை பார்த்தாலே நமக்கு அந்த ஆன்சர் வந்து தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதில் ஆ, நுகர்வு சார்பு கோடு செங்குத்தை நோக்கி செல்லும். ஸோ மற்றதெல்லாம் நமக்கு அது இடம் பெயரும் எல்லாம் வராது. நம்மளுடைய அந்த கன்சம்ஷன் கர்வ் பார்த்திங்கன்னா ஸ்டீப்பராக தான் போயின்னு இருக்கு. இது வந்து ஷிஃப்ட் எல்லாம் ஆகலை. அதனால் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சர் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்விக்கு நம்ம போகிறோம். MPC = 0.5 எனில் பெருக்கியின் மதிப்பு. இப்போ நம்ம MPC சொன்னோம் இல்லையா, இந்த MPC அப்படின்றது என்னது, இறுதிநிலை நுகர்வு நாட்டம். இது வந்து நம்மளுடைய ஃபார்முலா வந்து ΔC/ΔY. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெருக்கியினுடைய மதிப்பு, த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா MPC அதிகமாக இருந்தால் மல்டிப்ளையர்னுடைய வேல்யூவும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வெறும் MPCயினுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.5. அப்போது இந்த MPC ஃபர்ஸ்ட் K = மல்டிப்ளையரோட ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, MPC கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த MPC ரெலவெண்ட்டாக இருக்கிற ஃபார்முலாவை எடுத்து நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மல்டிப்ளையர்னுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த மல்டிப்ளையருடைய ஃபார்முலா முதல்ல எழுதுகிறேன். K = 1/1 - MPC. இதுதான் மல்டிப்ளையர்னுடைய ஃபார்முலா. இப்போது இந்த 1/1 - MPCயினுடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்க, 0.5. அப்போது இந்த 0.5ஐ இங்கே என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும், அடுத்தது இங்கே 0.5. 1 - 0.5 நமக்கு என்ன வருது, 0.5 வந்தாச்சு. இப்போ இங்கே சிங்கிள் டெசிமலாக இருக்கிறதுனால நம்ம மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மேலே 10, கீழே வந்து என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். அப்போ மல்டிப்ளையர்னுடைய வேல்யூ என்ன, 2. இங்கே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ஏன்னா அது சிங்கிள் டெசிமல் அப்படின்றதுனால. அப்போ நம்மளுக்கு மல்டிப்ளையர்னுடைய வேல்யூ வந்து 2 கிடச்சிச்சு. ஸோ MPC 0.5ஆக இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளையர்னுடைய வேல்யூ என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. இப்போ MPC அதிகமாக இருந்தால் மல்டிப்ளையர்னுடைய வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சம்மை போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த ஆப்ஷனில் 2 வந்திருக்கு, அப்போ அதுதான் வந்து நமக்கு இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே நம்ம பார்க்குறோம், ஆ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2. அப்போ நம்ம இந்த மல்டிப்ளையர் ஃபார்முலா ஞாபகம் வச்சுருக்கணும். அந்த நம்பரை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஆ தான் இதுக்கான பதில். அடுத்த கேள்வி பார்த்தோன்னா, கீன்ஸின் நுகர்வு சார்பு C = 10 + 0.8 இருந்து செலவிடக்கூடிய வருவாய் 1000 இருந்தால் நுகர்வு எவ்வளவு.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்முலா, அதாவது கன்சம்ஷனுடைய ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இப்போ போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 + 0.8. அடுத்தது இன்கம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, = 1000. ஓகேங்களா. இதில் வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். சியினுடைய ஃபார்முலா வந்து என்ன சொல்கிறோம், a + by. ஓகேங்களா. இந்த a அப்படின்றது என்னது, அட்டானமஸ் கன்சம்ஷன், அதாவது தன்னிச்சை நுகர்வு. ஸோ ஏ அப்படின்றது என்னது, தன்னிச்சை நுகர்வு. இப்போ நமக்கு வருமானம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் வருமானமே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நுகர்வு அப்படின்றது நடைபெறும். எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் பை borrowing ஆர் பை பெக்கிங். ஒன்று நம்ம அடுத்தவங்ககிட்ட கடனாவது வாங்கி நம்ம செலவு பண்ணுவோம், இல்லைன்னா பிச்சையாவது எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டானமஸ் கன்சம்ஷன் விச் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த இன்கம். அது எதை சார்ந்து இருக்காது, இன்கம்மை சார்ந்து, வருமானத்தை சார்ந்து இருக்காது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்டானமஸ் கன்சம்ஷன், தன்னிச்சை நுகர்வு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் by. ஏன் அது ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறியீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ்க்காக அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. பி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் MPC. ஸோ பி அப்படின்றது எதை குறிக்குது, MPC, அதாவது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், இறுதி நிலை நுகர்வு நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இறுதி நிலை நுகர்வு நாட்டம், இது Y அப்படின்றது என்னது, வருமானம். ஸோ இந்த வருமானத்தில் எப்பவுமே 1க்கு கீழே தான் இருக்கும் எது, இறுதி நிலை நுகர்வு நாட்டம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.8. அப்போது இந்த 0.8 அப்படின்றது என்னது, B. 10 அப்படின்றது என்னது, A. இது வந்து அட்டானமஸ் கன்சம்ஷன், இது வந்து MPC. இப்போது நமக்கு இந்த Y அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்ம இந்த கேள்விக்கான விடை. ஸோ இதை நம்ம இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த 10 + 0.8, இது வந்து Y-ஐ வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுறோம், என்னது 1000. ஸோ இந்த 0.8 × 1000 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10 + 800. அப்போ நம்ம இதை ஆட் பண்ணால் என்ன ஆன்சர், 810. அப்போது இந்த கேள்விக்கான பதில் எங்கே நமக்கு 810 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஈல வந்து 810 இருக்குது. ஸோ இந்த கேள்வி C = 10 + 0.8 இருக்கும்போது, இன்கம் வந்து 1000 இருக்கும்போது நுகர்வு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, 810 வந்து வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் இ தான் இதற்கு சரியான பதில். அடுத்த கேள்வியில் பாருங்கள், கீன்ஸின் நுகர்வு சார்பு C = 10 + 0.8y ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் 100 இருந்தால் இறுதி நிலை நுகர்வு நாட்டம் எவ்வளவு. இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இன்கமும் இந்த கொஸ்டின் மாதிரியே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 1000க்கு பதிலாக 100ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா MPC எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, B அப்படின்றது என்னது, MPC. அப்போ கொஸ்டினில் MPC என்ன இருக்குது, 0.8. இப்போ இதுவும் சேம் கொஸ்டின் தான், 10 + 0.8 y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும், 0.8. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், B அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த B தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், MPC. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.8. ஸோ எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்ற ஆப்ஷனில் 0.8 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதற்கு சரியான விடை. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நியர்லி 3 questions வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டினும் பாருங்கள், C = 10 + 0.8y, சேம் இது தான் எடுத்திருக்கிறாங்க. இருந்து செலவிடக்கூடிய வருவாய் 100 இருந்தால் சராசரி நுகர்வு நாட்டம் எவ்வளவு. ஸோ சராசரி நுகர்வு நாட்டத்துக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம், முதல்ல C/Y பார்த்தோம் இல்லையா. ஸோ சராசரி நுகர்வு நாட்டம், ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் இஸ் ஈக்குவல் டு C/Y அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது முதல்ல கன்சம்ஷன் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ கன்சம்ஷன் எவ்வளவு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே இன்கம் கொடுத்துருக்காங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அட்டானமஸ் கன்சம்ஷன், அதுக்கப்புறமா MPC எல்லாமே இருக்குது. ஸோ C = சேம் கொஸ்டின் தான், 10 + 0.8.
இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து y அப்படின்றது என்னது, இங்கே வந்து 100 இருக்குது. அப்போது இந்த yயில் 100 இருக்குது. நம்ம 10 + 0.8ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 80 வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ டோட்டலாக நமக்கு என்ன வந்துச்சு, கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு 90. இப்போ கன்சம்ஷன் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இன்கம் எவ்வளவு அப்படின்றத கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை எடுத்து என்ன பண்ணோம், இங்கே டிவைட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், சராசரி நுகர்வு நாட்டம் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 90 டிவைடட் பை 100. அப்போ என்ன ஆன்சர் வரும், இட் இஸ் 0.9. 0.9 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ நம்ம மியர்லி அதை மனப்பாடம் பண்ணுறதை விட அதை எப்படி போடணும், எப்படி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றத போட்டு வச்சிட்டோன்னா நம்பரை மாற்றி கொடுத்தா கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், கரெக்டான ஆன்சரை நம்மளால் டிக் பண்ண முடியும். ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கும் ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே c/y இருக்குது. அடுத்தது அதுக்கு 2த்துக்கு முன்னாடி வந்து a + by. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சரை எழுத முடியும். அடுத்த கேள்வி, தேசிய வருவாய் உயரும் போது, ஸோ இப்போ நேஷ்னல் இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஏபிசியின் மதிப்பு குறைந்து சென்று எம்பிஇசியின் மதிப்பை நெருங்கிவிடும் இப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏபிசி உயர்ந்து ஏபிசியின் மதிப்பை விட்டு விலகி செல்லும். 3வது பார்த்திங்கன்னா ஏபிசி மாறாமல் இருக்கும். 4வது ஏபிசி முடிவிலியை நெருங்கி செல்லும். இப்போ நம்ம இந்த 4 ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு எது கரெக்டு அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஏன்னா நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ஏபிசி வந்து குறைஞ்சு எதனோட மதிப்பை நெருங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசியோட மதிப்பை நெருங்குகிறது. அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட வருவாய் அளவில் நுகர்வு அதிகரித்தால், இப்போ வருவாய் அளவில் நுகர்வு அதிகரிக்குது அப்படின்னா அது என்ன, எதை உயர்த்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த தேவையை அதிகரிக்கும் இல்லையா? இப்போ எல்லாருமே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நுகர்வு செலவை மேற்கொள்கிறாங்க, பையிங் த குட்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக தி அக்ரிகேட் டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். அதனால் இந்த கேள்விக்கு எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்த தேவை உயரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியை சொல்லியிருக்காங்க, வரியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் அதிகரிக்கும் சொல்கிறாங்க. அடுத்தது இறக்குமதி செலவு குறையும். இதெல்லாம் ஆன்சராக வராது. ஸோ ஆப்ஷன் வந்து மொத்த தேவை உயரும். அடுத்த கொஸ்டின், குறைவான வட்டி வீதம். இப்போ வட்டி வீதம் எல்லாம் குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இவ்வளோ % வந்து நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், கண்டிப்பாக அங்கே வந்து முதலீடுகள் வந்து நம்ம அதிகரிப்போம். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய கடன் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க, செலவுகள் வந்து அதிகரிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நுகர்வை குறைக்கும், கடனுக்கான செலவை உயர்த்தும், சேமிப்பை ஊக்குவிக்கும். இதெல்லாம் ஆன்சராக வராது. நமக்கு எதுதான் ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் இ வந்து கடனையும் செலவையும் அதிகரிக்கும். இதுதான் வந்து ஆன்சரில் வரும். ஸோ அதுதான் குறைவான வட்டி வீதத்துக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, இறுதிநிலை நுகர்வு விருப்பு. ஸோ இறுதிநிலை நுகர்வு விருப்பு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், எம்பிசி, இறுதிநிலை நுகர்வு நாட்டம் சொன்னோம் இல்லையா? அது எதற்கும் இடையேயான வீதத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்க்கும் நுகர்வுக்குமான மாற்றத்தை வந்து குறிக்கிறது. அதனால் இதில் எந்த ஆப்ஷனில் நமக்கு அந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு மற்றும் வருவாய் மாற்றம். இறுதிநிலை அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொன்னேன், எம் அப்படின்னாலே நம்ம எந்த சிம்பிள் ஞாபகம் வரணும், டெல்டா. ஸோ எம் அப்படின்னு சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டெல்டா, சேஞ்ச், மாற்றம் அப்படின்றது ஞாபகம் வரணும். அப்போ இங்கே நுகர்வு அப்படின்னா எது ஞாபகம் வரணும், கன்சம்ஷன், சி ஞாபகம் வரணும். அப்போது இங்கே நுகர்வு கண்டிப்பாக இருக்கும். அந்த நுகர்வு எதை டிபெண்ட் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை. ஸோ அதனுடைய மாற்றத்தை பற்றி சொல்கிறது தான் இறுதிநிலை. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். வந்து நுகர்வு மற்றும் வருவாய் மாற்றம். அடுத்த கேள்வி, மொத்த வருவாய்க்கும் மொத்த நுகர்வு செலவுக்கும் உள்ள தொடர்பு. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, வருவாய்க்கும் நுகர்வுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நுகர்வு சார்பு இல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கொஸ்டினும் அந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு அது ஞாபகத்தில் வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, எம்பிசியும் எம்பிஎஸ்ஸையும் கூட்டினால் கிடைப்பது. இது ரெண்டுத்தையும் கூட்டினால் என்ன வரும், ஈக்குவல் டு 1. இதுவும் வந்து நம்ம ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். MPC + MPS = 1. எப்பவுமே பார்த்தீங்கன்னா
இந்த 1 விட என்ன குறைவாக தான் இருக்கும், 0 விட அதிகமாக தான் இருக்கும் எம்பிசி. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இது இரண்டையும் கூட்டினால் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ அதனால் இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து ஆல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 1. ஸோ இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, வருவாய் உயர்ந்தால் நுகர்வு எப்படி இருக்கும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே போனால் நுகர்வும் அதிகரித்து கொண்டே போகும். ஸோ அதனால் இதில் எது இருக்கும், குறையும், மாறாது, ஏறி இறங்கும். இந்த ஆப்ஷன் எல்லாம் விட்டுட்டு நம்ம கரெக்டான ஆன்சர் எது சூஸ் பண்ணுறோம், இ வந்து உயரும். அடுத்த கேள்வி, பெருக்கியின் மதிப்பு. இப்போ நம்ம வந்து பெருக்கிக்கு என்னெல்லாம் ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/1 - MPC. இதை ஏற்கனவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் 1 வேர்ட் ஆன்சரில். அதனால் இந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/MPS. இதுவும் கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எம்பிசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 1 - MPS போட்டால் நமக்கு எம்பிசி கிடைக்கும். அதே மாதிரி எம்பிஎஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 1 - MPC போட்டால் நமக்கு என்ன கிடைச்சிரும், அந்த எம்பிஎஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு இந்த எம்பிசியும் எம்பிஎஸ்ஸையும் கண்டுபிடிக்கலாம். அப்போது அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஆ வந்து 1/1 - MPC. ரெண்டாவது ஃபார்முலாவில் ஆல வந்து 1/MPC. அப்போ இந்த 2 ஃபார்முலாவே வந்து இதுக்கு விடையாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 4th ஆப்ஷன் ஆ மற்றும் ஆ அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 ஃபார்முலா இருக்கிறதுனால நமக்கு ஆப்ஷன் இ தான் ஆன்சராக வரும். அடுத்த கேள்வி நம்ம பார்க்கும்போது, முதலீடு தன்னிச்சையானது என அனுமதிக்கப்பட்டால் ஏடியின் சாய்வை நிர்ணயிப்பது. ஸோ இப்போ முதலீடு வந்து தன்னிச்சையாக இருக்குது. எப்படி நம்ம வந்து அட்டானமஸ் கன்சம்ஷன் நுகர்வு தன்னிச்சையானதுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி முதலீடுலையும் நம்ம தன்னிச்சை முதலீடு வந்து இருக்குது. அப்படி சொல்லும்போது இந்த அக்ரிகேட் டிமாண்டினுடைய சாய்வு வந்து எது நிர்ணயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை நிர்ணயிக்கும், இறுதிநிலை நுகர்வு நாட்டம் தான் நிர்ணயிக்கும். எதை, இந்த அக்ரிகேட் டிமாண்ட். ஏன்னா டிமாண்டு வந்து எதை பொறுத்து தான் இருக்குது, நம்மளுடைய கன்சம்ஷன் லெவலை பொறுத்து தான் இருக்குது. அதனால் முதலீட்டு நாட்டமோ செலவிடக்கூடிய வருவாயோ சராசரி நுகர்வு நாட்டமோ இதுக்கு ஆன்சராக வராது. ஸோ ஆப்ஷன் இ தான் ரைட் ஆன்சர், இறுதிநிலை நுகர்வு நாட்டம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 16வது, டேஷ் இடம்பெயர்ந்த பின்னர் டேஷ் எவ்வளவு மாறுகிறது என்பதை பெருக்கி கூறுகிறது. ஸோ இது வந்து எது வந்து இடம்பெயர்ந்த பின்னர் எது மாறுது. இப்போ மொத்த தேவை இடம்பெயர்ந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து எது மாறுது, வெளியீடு வந்து மாறுது. ஸோ அதனால் ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர், மொத்த தேவையும் வெளியீடும். நெக்ஸ்ட்டு, ஒரு திறந்து விடப்பட்ட பொருளாதாரத்தில், அதாவது ஓப்பன் எக்கானமி, இறக்குமதி பெருக்கியின் மதிப்பை என்ன ஆகும். இப்போ இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பணம், நம்மளுடைய இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, பொருள் தான் உள்ளே வருது, பணம் வந்து வெளியில் போயிடும். ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த பெருக்கியினுடைய மதிப்பு வந்து குறைகிறது. ஸோ உயர்த்துகிறது, மாற்றாது, மாற்றும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து தவறானது. நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும், குறைகிறது அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீன்ஸின் கருத்துப்படி முதலீடு எம்இசியையும் டேஷையும் சார்ந்தது. ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசனில் கீன்ஸினுடைய தொடர் வரைபடம்னு ஒன்று பார்த்தோம், ஃப்ளோ சார்ட் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து 2 போட்டிருந்தோம். ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து கன்சம்ஷன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை வந்து எது டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது எது டிபெண்ட் ஆகிருந்தது, வட்டி வீதம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதனால் ஆப்ஷன் இ கரெக்ட் ஆன்சர், வட்டி வீதத்தையும் சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மிகை பெருக்கி, அதாவது சூப்பர் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை, பெருக்கியையும் முடுக்கியையும் கம்பைன் பண்ணுறது. மேத்தமெட்டிக்கலி யார் கம்பைன் பண்ணாங்க, மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சலரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர் ஹிக்ஸ் அப்படின்ற பொருளாதார அறிஞர் தான் வந்து என்ன பண்ணார், இந்த மிகை பெருக்கியை முதல்ல வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் தான் ஆ வந்து ஆப்ஷன்
ஜேஆர் ஹிக்ஸ் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எம்இசி என்ற கருத்துருவை அது அறிமுகப்படுத்தியவர். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் லெசனில் இப்போ தான் சொன்னேன், கீன்ஸினுடைய தொடர் வரைபடம் ஃப்ளோ சார்ட் எல்லாம் பார்த்தோம். அப்போது அந்த கீன்ஸை பற்றி தான் படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த எம்இசியை யார் சொன்னாங்க அப்படின்றத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜேஎம் கீன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்தோம். ஸோ மீண்டும் அடுத்த வகுப்பில் 2 மதிப்பெண் வினாக்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.